சண்டே எக்ஸிபிஷன் போயிருந்தப்ப அங்கே கொஞ்சமாக மில்லட்ஸ் கருப்பு கவுனி ரைஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஹேண்ட்மேட் சோப் வச்சுருந்தாங்க. கெமிக்கல் ஃப்ரீங்கிறனால அதில் ஒரு 3 டைப் ஆஃப் சோப் ப்ளஸ் லிப் பாமும் அப்படியே வாங்கிட்டு வந்திருந்தேன். கூடவே கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். டின்னருக்கு பாசிப்பருப்பை வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். 1/2 ஹவருக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருந்தா பாசிப்பருப்பு கூட தண்ணி, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 4-5 இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள் போட்டு ஒரு 2 to 3 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இந்த சாம்பார் இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு இட்லி தான் ஊற்றிருந்தேன். விசில் அடங்கினதுக்கு அப்புறமா நல்லா மத்தில் கடைஞ்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தலை போட்டு தாளிப்பு கொடுத்து மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதி விட்டு கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கினா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிரும். ரீசெண்டாக ஒரு டே இன் மை லைஃப் vlog லாங் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். நியூ இயர் அன்னைக்கு எடுத்தது தான். கிளிக்கபிள் லிங்க்ல கொடுக்குறேன். ஃப்ரீ டைமில் அதையும் செக் பண்ணி பாருங்கள்.